ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் மதிய வணக்கம். ஏன் மதிய வணக்கம்னா, நம்ம கொல்லியில் மதியத்துக்கான சாப்பாடு வேலை தான் இப்போ போயிட்டுருக்கு. ஏன் மதியம் நம்ம இங்கே சமைக்கிறோன்னா, அப்படியே இங்கே வாங்க வாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, நம்ம காய்கறி செடி கீரைலாம் போட போகிறோம்னு சொல்லிட்டு, அதுக்கான இடத்த தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் வாய்க்காலாம் சீவி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வெயில் டைம்ன்றதுனால நம்ம எதுவும் கீரைலாம் விளைக்க முடியாது. அதனால என்ன பண்ண போகிறோம், தெம்பா மதியானம் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மணி போல் நம்ம கீரை விதெல்லாம் விதைக்க போகிறோம். இப்போ வாங்க, நான் சமையலுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க, சாதம் வடிஞ்சிட்டு இருக்குது. அப்படியே இங்கே வாங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வெங்காயத்துக்கு தோல், சின்ன வெங்காயம் தோல்லாம் உரிச்சு ரெடியாக இருக்குது. அப்புறம் இது பலாக்கொட்டை வேக வச்சு வச்சுருக்கோம். இதில் தான் நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அப்புறம் இது இது தட்டைப்பயிறு, பைத்தியங்காய் பயிறுன்னு சொல்லுவோம்ல, அந்த பயிறு. இது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். இதை வச்சு தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். நம்ம பலாக்கொட்டையை வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அது மேலே இருக்க தோல்லாம் உரிச்சாச்சு. இதை இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு இந்த மாதிரி மாவாட்டம் அப்படியே இப்படி மாவு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு வாரமாக இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பலாக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு பொடி மாஸ் மாதிரி பண்ண போகிறோம். அதில் போட்டு வதக்கிறதுக்காக சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி இந்தோ கைவிட்டியாடா. வாழைக்காய் தான் எடுத்து தண்ணியில் போட்டுவிட்டு அப்பளத்தை பொரிச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே பொரியல் பண்ணிக்கிட்டு, நம்ம நிறையா பாத்திரம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே பாத்திரத்தை வச்சு அப்படியே பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? இதோ இதில் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டுனா அப்பளத்தை பொரிச்சு எடுத்து வச்சிடும் தனியா. இதுலேயே பொரியலை பண்ணி அப்புறம் அதுக்கு ஒரு கரண்டியை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு சாதம், தட்டைப்பயிறு குழம்பு, அப்பளம், பலாக்காயில ஒரு பொடி மாஸ். நல்ல எண்ணெய் தானே இது? கடலை எண்ணெய். அதுதான் நல்ல எண்ணெய்னு கேட்டேன். இவ்வளோ எண்ணெய் நமக்கு பொரியலுக்கு தேவையில்ல. ஐயோம்மா, அதனால கொஞ்சோண்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வைத்து விட்டு இது இங்கே பாருங்க, இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு நம்ம போட்ட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதங்கிச்சா, நம்ம வேக வச்சு இடித்த பலாக்கொட்டை அதை அப்படியே போட்டுக்கணும். இது நம்ம வேக வைக்கும் போது உப்பு போடலை, அதனால நான் இப்போ தான் உப்பு போட போகிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போதும். இப்போ என்ன இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுமா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஏற்கனவே நம்ம வேக வச்சது தானே. சரி, 2 கிண்டி எடுத்து வச்சா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ரெடி பண்ணி வேண்டியதும். முட்டை பொரியல் மாதிரி இருக்கும். அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்க வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிடலாம். வடகம், கொஞ்சோண்டு வெந்தயம், பூண்டு, நம்ம உருட்டு வச்சோம்ல சின்ன வெங்காயம்,
பச்சை மிளகாய், தக்காளி போட்டுக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சா, நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம்ல தட்டைப்பயிறு, அதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். வந்து வாழைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த வாழைக்காய் இருக்குல்ல, இது மொத்தத்தையும் நான் ஒரு ஆள் தான் சாப்பிடணும். ஏன்னா எங்க வீட்டு மக்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, கை இழுக்கும் கால் இழுக்கும் என்று சொல்வார்கள். கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து குங்குமப்பூ. குங்குமப்பூ இல்ல, சிவப்பு வரமிளகாய் தூள். குங்குமப்பூ உங்களுக்கு ஊர்ல இந்த கலர்ல தான் இருக்குமா? புளி ஊற வச்சோம், அதை கரைச்சி அப்படியே அதில் ஊற்றிக்கும். வீட்டு குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் நம்ம அரைச்சது, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொதிச்சதும் நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சு, நம்ம போய் இலை எடுத்து வரலாமா? என்ன பண்ற? இலை வைக்க சாப்பிடணும்ல, இலை வைக்கணும். யார் வைக்கிற? எல்லாருக்கும். இது என்னது? இது தட்டைப்பயிறு. உங்க வைங்க. இங்க வைக்கணுமா? சாப்பிடு சாப்பிடுறா சாப்பிடு. எனக்கு பேச தெரியாது. வாழைக்காய் போடுவா? எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பரா இருக்கு. அப்பாடா. என்ன பண்ண போறீங்க? இப்போ நம்ம இங்க பாத்தியா ரெடி பண்ணி வச்சிருக்கோமா, இதுல எல்லா கீரையும் நம்ம போட போறோம். தண்டுக்கீரை, பாலாக்கீரை, காசரைக்கீரை, எல்லா கீரையும் ஒரு பாத்திலையும் ஒரு கீரை போட போறோம். இன்னைக்கு என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா, மேடு பள்ளமா இருக்குல்ல, அதை வந்து சமப்படுத்திட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல தான் நம்ம வந்து கீரை விதைக்க போறோம். இன்னைய வீடியோ இதோட முடிஞ்சுது. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.